ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, அதனால வேலையும் அதிகம் வராது. சரி, என்ன பார்க்கலாம் அப்படின்னும் போது வீடியோ பண்ணுறதுக்கு எப்படி ஃபில்ட்ரு முக்கியமோ அதேமாரி கார்லேயும் சில ஃபில்ட்ரு எல்லாம் இருக்குது. சரி, அந்த ஃபில்ட்ரு பற்றிலாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. சரி, அதை பற்றி சொல்கிறேன். மொதல் ஃபில்ட்ரு இங்கே இருக்குது. இது ஆயில் ஃபில்ட்ரு சின்னதாக வரும், சைடில் போடுறோம் ஃபோட்டோ. இது ஆயில் மாற்றும் போது கம்பல்சரி மாற்றிடுவாங்க. ரெண்டாவது இது ஹேர் ஃபில்டர். சில இடத்துல ஏர் ஃபில்ட்ரு இந்த இடத்துல இருக்கும், ஒரு பாக்ஸ் போல். இதையும் கம்பல்சரி க்ளீன் பண்ணி போடணும். அது போயிடுச்சுன்னா உடனே மாற்றிடணும். மூணாவது ஃபில்ட்ரு ஒன்று இருக்குது. மூணாவது ஃபில்டர் ஏசி ஃபில்டர். அது இந்த இடத்துல இருக்கும். அது எடுக்கிறதுக்கு இது கீழே தள்ளிட்டு இந்த இடத்துல ஒரு லாக் மாரி இருக்கும். இது இப்படி உள்ளே தள்ளி வச்சுதான் வெளியே வந்துடும். இருங்க காட்டுறேன், தெரியுதா? இந்த லாக் இருக்குது பற்றியா? இது இப்படி எடுத்தால் இப்படி வந்துடும். இதுதான் ஏசி ஃபில்டர். இது ஏசி ஃபில்ட்ரு போயிட்டுக்குது. சொல்லணும் நெக்ஸ்ட் டைம் ஆயில் மாற்றும் போது இந்த 3 ஃபில்டரும் கவனமாக பார்த்துக்கணும். இந்த 3 ஃபில்டரை பற்றி தெரிஞ்சுதான் உங்களுக்கு. இதெல்லாம் போயிடுச்சுன்னா உடனே மாற்றணும். இதுக்கப்புறம் வேலை எதுனா வருதான்னு பார்ப்போம். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இது திறந்தா சாப்பாடு, அப்புறம் சிக்கன் குழம்பு சுட சுட பிசைஞ்சு. எந்த கறி குழம்பு இருந்தாலும் சுட சுட சாப்பிடும் போது ஒரு ருசி வருது பாருங்கள். அது சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், பீஃபாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, சுட சுட சாப்பிடும் போது அதை விட இந்த பட்டு படாமல் சாப்பிட்ணும். சேஸ் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது குழம்பு. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அந்த குழம்போட வாசனை இருக்குது. சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். பையனோட கார் கழுவின்னு இருந்தேன். ஃபோன் பண்ணி, குமார் என்னுடைய துணி லிஃப்ட்டில் வச்சுருக்கேன், துவச்சி அயன் பண்ணி வாங்கினா 1 மணி நேரத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறான். அது இல்லாமல் பசங்களோட பிளாங்கெட்டு வச்சுருக்குறாங்க, இதையும் எடுத்துன்னு போய் கொடுக்கணும். பிளாங்கெட்டு நாளைக்கு தான் வரும், நாளைக்கு நைட்டு வரும். ஆனால் துணி 1 மணி நேரத்தில் துவச்சி கொடுத்துருவாங்க. எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரலாம். டீ, காபி, பசங்களுக்கு ஸ்நாக்ஸு எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துக்கின்னு கிட்ஸு ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு பேஷன் மார்க்கிட்ட ஒரு லேப் ஒன்று இருக்குது, சின்ன பசங்களாம் விளையாடுறதுக்கு. அங்கே இட்டுன்னு வந்திருக்காங்க மேடம். இப்போ அவங்க அங்கே இட்டுன்னு வந்ததால் நம்ம எங்கேயும் போய் சுற்ற முடியாது. சரி, கிராண்டில் போய் எதனா ஆஃபர் இருக்குதான்னு பார்க்கலாம். ஆஃபர் இருந்தால் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா கிராண்டு பக்கம் வந்தாங்கன்னா நானா வாங்கிக்கிங்க. கிராண்டு உள்ள தான் போகலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் 10 தினாருக்கு வாங்கினா 1 தினார் கிஃப்ட் வச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் அது உள்ள சுற்றி பார்க்க வந்துட்டேன். உள்ளே வந்தோன்னே நம்ம நாட்டு பூசணிக்காய் வச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊட்டி ஆப்பிள்னு சொல்லுவாங்களே, அது ஒரு வாழைப்பூவோட விலை 1 தினார் 150 ஃபில்ஸ். அவ்வளோ நல்லது வாழைப்பூலாம் சாப்பிட்டா. ஆனால் எங்கே வெளிநாட்டுக்கு வந்தாலே நம்ம இந்தியா பொருளெல்லாம் சிலதெல்லாம் மறந்துடுறோம். அப்புறம் நெஸ்காஃபி பாக்கெட், அப்புறம் துணியெல்லாம் வச்சுருந்தாங்க. பேண்ட்டெல்லாம் அதே ரேட்டு தான். அந்த ரேட்டை சொல்லடா அப்படின்னு கேட்குறாங்களா. 2 தினார் 400 ஃபில்ஸ். ஆனால் பேண்ட்டெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதேமாரி இந்த பப்பாயா பாடி லோஷன் டிக்டாக்கில் 2 தினார் சொல்லுவாங்க. இதோட ரேட்டு 1 தினார் தான். ஆனால் டெலிவரியும் சேர்த்து 1 தினார் கேட்பாங்க. நீங்கள் யாரும் அந்த பக்கம் வந்தாங்கன்னா 1 தினார் கொடுத்தே வாங்கிக்கிங்க. 1/2 தினார், 1 தினார் 150 ஃபில்ஸ், 1 தினார் 190 ஃபில்ஸ் அப்படின்னு மீனை வச்சுருந்தாங்க. பாகிஸ்தான் பீஃப் 3 தினார் 250 ஃபில்ஸில் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு இங்கே எலக்ட்ரிக் பொருளில் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. அந்த கிட்ஸு சூலில் ஒரு 3.5 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. நிஜமால வெறுத்து போயிட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னே நம்மளுக்கு பாஸ்தாவும் கொஞ்சம் இதுவும் வந்திருக்கு, சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு. டேஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சாப்பிடும் போது மட்டும் நின்றுக்கிறேன்னு பார்க்காதுங்க. ஏன்னா இந்த ஹைட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. கீழே உட்காந்தா சரியாக மொபைலில் தெரிய மாட்டேங்குது. சூப்பராக இருக்குது. இது பார்ப்போம். இது செம்மையாக இருக்குது. அங்கே ஒரு 3 மணி நேரம் உக்காந்துட்டு வீட்டுக்கு வந்தேன். அமர்ந்து வெயிட்டிங்கில் இருந்துட்டு, நான் பேசுகிற பாஷை வேறு சில பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு வேறு கலாய்க்கிறாங்க. என்னடா இட்டுன்னு ஊட்டாண்ட உக்கான்னு இருந்து. எங்கள் ஊர் சைடு அதுமாரி பேசி பேசி எனக்கு பழக்கம் வந்துடுச்சு.
ஓனர் அவங்க தம்பி கூப்பிட்டு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்புன்னு கேட்டார். ஏன் பாவா அப்படின்னு. காலையில் எழுந்துச்சி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு இட்டுன்னு போய் எந்தெந்த இடம் க்ளீன் பண்ணணுன்னு காட்டிட்டு அவர் டியூட்டி கிளம்பி போயிட்டார். காலையில் வெள்ளிக்கிழமை நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா தூங்க முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வீடியோவில் எடிட் பண்ணிட்டு தூங்குகிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.